வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காததால் ஜப்தி. நீதிபதி சந்திரசேகரன் அதிரடி நடவடிக்கை. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. பிரான்சில் திருவள்ளுவர் சிலை நிறுவ உதவியவர்களுக்கு திருவள்ளுவர் பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் நினைவு பரிசு. உருளையன்பேட்டையில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும். முதல்வரிடம் அத்தொகுதி மக்கள் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காததால் ஜப்தி செய்யப்பட்டு அங்கன்வாடி ஊழியர் வாங்கிய 13 லட்சம் ரூபாய் பணத்திற்கான அசையும் சொத்துக்களான ஏசி, நாற்காலி, கணினி, மேஜை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் அங்குள்ள அங்கன்வாடியில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு அவர் ஸ்ரீராம் பினான்சில் 13 லட்சம் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை அவர் சரியாக கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பினான்ஸ் நிறுவனம் சார்பில் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் விஜயலட்சுமி ஆஜராகவில்லை. இரண்டாவது முறை நீதிமன்றம் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு கடிதம் அனுப்பி விஜயலட்சுமியின் சம்பளம் மற்றும் இதர விவரங்கள் குறித்து கேட்டறிந்தது. ஆனால் அப்பொழுது அதிலிருந்த அதிகாரிகள் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 2018ஆம் ஆண்டு விஜயலட்சுமி பணி ஓய்வு பெற்றார். அதற்கு முன்னதாக 3வது முறையாக நீதிமன்றம் விஜயலட்சுமிக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய பணத்தை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவை மதிக்காமல் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் விஜயலட்சுமிக்கு சேர வேண்டிய அனைத்து தொகைகளையும் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை மதிக்காத மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். அதன்படி ஆமினா அம்பி தலைமையில் நீதிமன்ற ஊழியர் நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு சென்றனர். அங்கு விஜயலட்சுமி கடனாக வாங்கி பணம், வட்டி என மொத்தம் 13 லட்சம் பணத்திற்காகவும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காததற்காகவும் அங்குள்ள நாற்காலி, கணினி, மேஜை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடை அணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமின்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விழித்துக் கொள்ள பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடை அணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் வலைதளத்தில் வெளியிட்டனர். அதில் கொரியர் மூலம் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் அனுப்பியதாகவும் சிம் கார்டுகள், ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மும்பை போலீசார் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாக கூறி மிரட்டி ஆன்லைன் மோசடி பணத்தை பெறுகின்றனர். மேலும் அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து வரும் ஒவ்வொரு வீடியோ அழைப்பையும் ஏற்க வேண்டாம் உள்ளிட்ட தகவல்கள் அந்த வீடியோவில் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் நாட்டு பாரிஸ் நகரில் திருவள்ளுவர் சிலை நிறுவ அருத்தொண்டு ஆற்றியவர்களுக்கு திருவள்ளுவர் பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் நினைவு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் சார்பில் சிலை நிறுவப்பட்டது. சிலையை அமைக்க பெரிதும் அருட்தொண்டும் அளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டும் விழா புதுவை லப்போத் வீதியில் உள்ள ரேவே சோசியல் அரங்கில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் இந்திய ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் பெருமாள் வரவேற்பு நிகழ்த்த பிரெஞ்சு திருவள்ளூர் பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் நிறுவனர் அண்ணாமலை பாஸ்கர் நோக்க உரையாற்றினார். கோபியோ பிரான்ஸ் தமிழ் சங்க தலைவர் ராஜாராம் முனுசாமி முன்னிலை வகிக்க முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தலைமை உரையாற்றினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இலக்கிய சுடர் ராமலிங்கம், மாமல்லபுரம் சிற்பி முனைவர் ராஜேந்திரா ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். விழாவில் ஆலவந்தான் ராமகிருஷ்ணன், சிவாலியே துபாய் குழந்தை முனைவர் பாஞ்சாங்கம் சதீஷ், நல்லாம் முனைவர் வெங்கடசுப்பு நாயக்க, தினேஷ் வர்மா மற்றும் ரேவதி குரூப்ஸ் தலைவர் செல்வ பாண்டியன் ஆகியோருக்கு நன்றி பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவினை முனைவர் பூங்குழலி பெருமாள் தொகுத்து வழங்கி நன்றி உரை நிகழ்த்தினார்.
விழாவில் பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் பல்வேறு இடத்திலிருந்தும் சான்றோர், ஆன்றோர், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், இலக்கியவாதிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டு 3 ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கும் சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தொகுதி மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் இன்று காலை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்று அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு ராஜநகரில் ஆதிதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருந்த பழைய சமுதாய நலக்கூடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2018ஆம் ஆண்டு முடிவு எடுக்கப்பட்டது. ராஜநகர், முத்தமிழகர், உருளையன்பேட்டை, அருந்ததிபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் பயன்பெறும் விதத்தில் குளிர்சாதனம் பொருத்திய நவீன வகையான சமுதாய கூடம் ஆதிதிராவிடர் சிறப்பு கூறு நிதியிலிருந்து 4 கோடியே 2 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அதேபோன்று மாணவர், இளைஞர்கள் பயன்பெறும் விதத்தில் சிறப்பு கூறு நிதி மூலம் 22,30,000 புதிய நூலகம் கட்டப்பட்டு அதுவும் சமுதாய கூடத்தோடு இணைந்து திறப்பு விழா காணப்பட்டது. திறப்பு விழா கண்டு 3 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் மூடி கிடக்கிறது. ஆகவே அப்பகுதி ஆதிதிராவிட மக்களின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு சமுதாய நலக்கூடத்தையும் நூலகத்தையும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. லாஸ்பேட்டை சாந்தி நகர் ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலய 36ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கிய விழாவில் சனிக்கிழமை மகா அபிஷேகம், விசேஷ அலங்கார மகா தீபாரதனை நடைபெற்று ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு விநாயகருக்கு மகா அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய அறங்காவல் குழு சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காசி அயோத்தி யாத்திரை மேற்கொண்ட 40 நபர்களை தன் சொந்த செலவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த சிவபக்தர்களை காசி அயோத்தி யாத்திரை மேற்கொண்ட 40 நபர்களை தன் சொந்த செலவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழி அனுப்பி வைத்தார். காசி அயோத்தியா கயா புத்தகையா யாத்திரைக்கு வழி அனுப்பும் நிகழ்வு புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டது. இந்த வழி அணைப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக VP ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ அக்ஷய் சாய் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனர் டாக்டர் சாய் சுதாகர் மேற்பார்வையில் யாத்திரை புறப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா தொகுதி வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றிரவு புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அவரது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் அமைச்சருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகர், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், தொகுதி தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜபாண்டி தொகுதி சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்று கல்வி சார்ந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பெரியவர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
வீராம்பட்டினம் நாகூரர் தோட்டம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் நாகூரர் தோட்டம் பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 17 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சுமார் 9,000 நபர்கள் பயன்பெற முடியும் என தெரிவித்துள்ளனர். இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனார் அணி, இளைஞர் அணி இளநிலை பொறியாளர் சிவானந்தம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்ச் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் நமச்சிவாயம், நிர்வாக இயக்குநர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. உழவர்கரை தொகுதி மூலக்குளம் MGR நகர் நுழைவு வாயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவிற்கு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் IG வீரராகு தலைமை தாங்கினார். ட்ரஸ்ட் அறங்காவலர் வீரராகு, ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட இமாக்குலேட் ஹார்ட் மேரி உயர்நிலை பள்ளிகள் புதுச்சேரி அரசின் ரெயின் கோட் இலவச மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். புதுவை அரசு கல்வித்துறை மூலம் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் புதுச்சேரி அரசின் ரெயின்கோட் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட இமாக்குலேட் ஹார்ட் மேரி உயர்நிலை பள்ளிகள் ரெயின்கோட் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ரெயின்கோட் மிதிவண்டியை வழங்கினார். அப்பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் அனிதா மாலினி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் உடனிருந்தனர். இதில் சுமார் 72 மாணவ மாணவிகளுக்கு ரெயின்கோட் மிதிவண்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவையொட்டி அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காலந்தோட்ட வீதியில் உள்ள ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட OBC தலைவரும் வரத கார்த்திகேயன் பட்டாசு கடை உரிமையாளர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் செல்வ விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து தேரெழுத்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக தலைவர் சுகுமார், பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட OBC பொதுச் செயலாளர் ராஜா, அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் மற்றும் சரஸ்வதி, மேகமுதா, மனசா உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தை சபாநாயகர் செல்வம் டிராக்டர் ஓட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு ஸ்ரீ விஜய் விஸ்வரூப விநாயக சதுர்த்தி ஒருங்கிணைப்பு பேரவை சார்பாக நடைபெற்ற 10ஆம் ஆண்டு ஸ்ரீ விநாயக சதுர்த்தி விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விநாயகர் சிலை ஊர்வலத்தை டிராக்டர் ஓட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ விஜய் விஸ்வரூப விநாயகர் சதுர்த்தி ஒருங்கிணைப்பு பேரவை நிர்வாகிகள், இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் தொழிற்சாலை கழிவுநீரை குடித்த மாடுகள் சில இறந்ததை அடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆறுதல் கூறி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளார். திருப்புவனை அருகே உள்ள திருவண்டார் கோவில் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன், இந்திராணி தம்பதியினர். இவர்கள் 15 கறவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகின்றனர். அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் கொண்டு வாழ்க்கை நடத்தி வரும் நிலையில் நேற்று முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பொக்லைன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது சில மாடுகள் தொழிற்சாலையின் பின்புறமாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை குடித்ததாக கூறுகின்றனர். மாலை மீண்டும் மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். பின்பு நேற்றிரவு திடீரென 2 மாடுகள் வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்து உயிரிழந்தது. தொடர்ந்து இன்று காலை அதே போன்று மற்றொரு மாடும் உயிரிழந்துள்ளது.
இதேபோன்று கடந்த 4 மாதத்திற்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த பூபாலன் என்பவரின் 4 மாடுகளும் உயிரிழந்துள்ளன. தொடர்ந்து இப்பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது கால்நடை வளர்ப்போர் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இறந்துள்ள மாடுகள் ஒவ்வொன்றும் 60,000 மதிப்புமிக்க மாடுகள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து மாயகிருஷ்ணன் மாடுகள் உயிரிழந்து வருவதால் குடும்பத்தினர் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா சம்பவ இடத்திற்கு வந்து இறந்துள்ள மாடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் துறை அதிகாரிகள் இப்பகுதியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கால்நடை இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி சார்பில் விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி சார்பில் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சருக்கு முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து அமைச்சரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவகுமார், ஜெயக்குமார், சுரேஷ், ஜெயராஜ், கணேசன், வில்வமணி, பாஸ்கர், மதுரை மற்றும் கட்சி பிரமுகர்கள் செய்திருந்தனர். பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தென்கோபுர வீதியில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பெண்கள் 500 நபர்களுக்கு புடவையும் ஆண்கள் 200 நபர்களுக்கு கைலியும் வழங்கப்பட்டது. முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் பொன்னாடை அணிவித்தும் பூக்கூடை பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா திமுக நிர்வாகி சிவசங்கரன் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகர், இந்திரா நகர், காக்கையன்தோப்பு, சுப்பையா நகர், தேங்காய்திட்டு, ஆர்கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு பாசறை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக மீனவர் அணி மதிவாணன் மற்றும் நிர்வாகிகள் சேகர், பாபு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், இளைஞர்கள், பகுதி மக்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைத்து வருகின்றனர். கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து 5 முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகளை வழிபாடு செய்தனர். அந்த சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று புதுச்சேரி கடற்கரையில் கரைக்க தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் கடற்கரையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக பொக்லைன் இயந்திரம் மூலமாக சமன்படுத்தும் பணிகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரையில் கரைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடக்கிவிட்டுள்ளது. செவாலிகை செல்லான் நாயக்கர் பிறந்த நாளையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செவாலிகை செல்லான் நாயக்கரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே. எஸ். ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அயல் நாடுகளில் சென்று பயில விரும்பும் புதுச்சேரி மாணவ மாணவிகளுக்காக KCOVSS எஜுகேஷன் நிறுவனம் மற்றும் ரோட்டரி பாண்டிச்சேரி, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் இணைந்து மாபெரும் கண்காட்சியை நடத்தியது. புதுச்சேரியிலிருந்து அயல் நாடுகளில் சென்று பயில ஆர்வம் உடையோருக்கு வழிகாட்டும் வகையில்
கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனத்தின் கல்வி கண்காட்சி புதுச்சேரி அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களிலிருந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து உள்ளிட்ட 10 நாடுகளிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கண்காட்சியில் பங்கு பெற்று 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை நேர்காணல் செய்தனர். அவர்களின் திறன்களை ஆராய்ந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக அனுமதி கடிதம் வழங்கப்பட்டு, முன்னதாக இந்த நிகழ்வில் மணக்குளம் விநாயகர் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழக பிரதிநிதிகளை கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். மோனிகா அனுப் மற்றும் அனுப் ஆகியோர் மணக்குளம் விநாயகர் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதியையும் கைலாசம் அவர்களையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த அயல்நாடு கல்விசார் கண்காட்சியில் பங்கேற்க இயலாதவர்கள் 99 காமாட்சி அம்மன் கோவில் தெரு, புதுச்சேரி என்ற முகவரிக்கு நேரில் வருகை தந்து விவரங்களை கேட்டறியலாம். கூடுதல் தகவல்களுக்கு 7448777700 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் இயக்குநர்களுடன் உரையாடலாம். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி மிஷன் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அத்தொகுதியை சேர்ந்த 4 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம், அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சக்திவேல், இருதயராஜ், விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் ஜெயசீலன், அந்தோனி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். உருளையன்பேட்டையில் நடைபெற்று வரும் சிமெண்ட் சாலை மற்றும் கான்கிரீட் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்ற குப்புசாமி பார்வையிட்டு பணிகளை விரைவாக்கும் தரமாகவும் வரும் மழைக்காலங்களுக்குள் முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமார் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் நகராட்சி உதவி பொறியாளர்களும் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் தட்டாஞ்சாவடி, GN பாளையம் பேட் ஆகிய பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் அன்னதானங்கள், ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் தட்டாஞ்சாவடி அகோர வீரபத்திரர் ஆலயத்தில் பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவச வேஷ்டி மற்றும் சேலைகள், அதைத் தொடர்ந்து GN பாளையம் பேட் பகுதியில் 500 பேருக்கு வேஷ்டி சேலையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலகிருஷ்ணன், அன்பரசன், அருள்முத்து, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ரமேஷ், சுதர்சனம், வேலாயுதம், கணபதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் ஆச்சரியபுரம் அன்பு நகரில் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஆச்சரியபுரம் அன்பு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மின் அலங்காரத்தில் வல்லப விநாயகர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் SR முருகன், செந்தில்குமார், ராம், திருமலை, ராமச்சந்திரன், புருஷோத்தமன், ராமலிங்க ரெட்டியார், மோகன்தாஸ், குமார் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 87 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காததால் ஜப்தி. நீதிபதி சந்திரசேகரன் அதிரடி நடவடிக்கை. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு.
பிரான்சில் திருவள்ளுவர் சிலை நிறுவ உதவியவர்களுக்கு திருவள்ளுவர் பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் நினைவு பரிசு. உருளையன்பேட்டையில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும், முதல்வரிடம் அத்தொகுதி மக்கள் மனு. திருவண்டார்கோவில் தொழிற்சாலை கழிவுநீரை குடித்த மாடுகள் இறப்பு, நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா உத்தரவு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.